பேக்கரி சுவையில் வீட்டிலேயே பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் செய்யலாம், ஆனால் பேக்கரி டேஸ்ட்டு வராது. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 கப் நெய்யை உருக்கி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிசையாமல் கொஞ்சம் ஹார்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சாதான் உள்ள லேயர் லேயராக பாதுஷா வரும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மூடி வச்சு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம பாதுஷாவுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அப்போ சர்க்கரை பாகு கட்டியாகாமல் அப்படியே இருக்கும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம், அப்புறம் புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பாதுஷா நல்லா இருக்காது. மாவு நல்லா 1/2 மணி நேரம் ஊறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு பாதுஷாக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பேனில் பாதுஷா பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசான சூட்டில் இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பாதுஷாவையும் அதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியில் பாதுஷா சீக்கிரமாக செவந்துடும், ஆனால் உள்ளே சரியாக வேகாது, மாவு மாதிரியே இருக்கும். மிதமான தீயிலேயே பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உள்ள லேயர் லேயராக பாதுஷா சூப்பராக வரும். பாதுஷா நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது இருந்த சைஸை விட இப்போ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பாதுஷா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. மாவும் சர்க்கரை பாகும் கரெக்டான பக்குவத்தில் ரெடி பண்ணிட்டோம்னா பேக்கரியில் வாங்குற டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். பாதுஷா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா எடுக்கும்போது வெயிட்டே இருக்காது, லேசாக இருக்கும். அதுதான் கரெக்டான பக்குவம். எண்ணெயை அதிகமான சூட்டில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் சீக்கிரமாக செவந்துடும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது வெயிட்டாக இருக்கும். பொன்னிறமாக பாதுஷா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு எல்லா பக்கத்துலேயும் பாகுபடுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா ஜூஸியாக பேக்கரி ஸ்டைலில் பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சமாக பாதாம் இல்லை பிஸ்தா வச்சு டெக்கரேட் பண்ணி சூப்பராக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.